ஹாய், குட் ஈவினிங் ஆல். சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபியோட இன்னைக்கு நான் வந்துட்டேங்க. இது வந்துட்டு சாம்பார் சாதம் கூட, ரசம் சாதம் கூட அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷனா இருக்கும். நல்ல சிக்கனை வந்து ஃபுல்லா ட்ரை பண்ணி ஃப்ரை பண்ணணுங்க. அதுதான் இதுல இருக்க ஸ்பெஷாலிட்டியே. அது கூட கடாயில சாப்பாடு போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவாமிர்தம் தோத்து போயிடும் பார்த்துக்கங்க. எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கூடவே 2 வரமிளகாய், கொத்தமல்லி விதை மட்டும் 2 ஸ்பூனுங்க. கூடவே கொஞ்சோண்டு ஒரு 3/4 ஸ்பூனுக்கு கசகசா. இது எல்லாத்தையுமே வந்து சூப்பரா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஃப்ளேம் வந்து ரொம்ப லோல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது வந்து லைட் கலர் சேஞ்ச் ஆகும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அதை நல்லா ஆற வச்சிடலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. அதே கடாயில 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் கடலை எண்ணெயில தாங்க எப்பவுமே சமைப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமான எண்ணெயோ நீங்க அதை ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 4 பெரிய வெங்காயம். நல்ல பெரிய வெங்காயமே 4 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா பொடியா அரிஞ்சு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுல வந்து மஞ்சள்தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வேகமா வதங்குறதுக்காக இது 2த்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது பாத்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கான ரெசிபி. 4 வெங்காயம் போட்டிருக்கேன் நானு. இது ஃபுல் ட்ரை பண்ண போறோன்றதுனால இது என்ன நல்லா வதங்கணுங்க. கூட 2 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்ன்றவங்க 2 1/2 ஸ்பூன் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். ஸோ அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்துட்டு நான் 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. நல்ல பழுத்த பழமா 3 தக்காளி பழம் எடுத்து அதையும் கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடயே போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் கழுவி வச்ச சிக்கன் அதுல போட்டுருங்க. போட்டு அது தண்ணி கொஞ்சம் விடுற மாதிரி இருக்கும். அது நல்லா வதங்கட்டும் அந்த இதுலயே. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா போடுங்க. அது கூடவே நான் காரப்பொடி, அதாவது வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் இருக்குங்க. அந்த மிளகாத்தூளும் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். தண்ணி அதுக்கு விடுறதுக்கு முன்னாடி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம பவுடர் அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார்லயே தண்ணி பிடிச்சு அந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டு நல்லா வேகட்டும். நல்லா வேகணுங்க. சிக்கன் வந்துட்டு கடாயில செய்யறதுனால குக்கர் அளவுக்கு ஸ்பீட் ஆகாது. அதுவும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுதான் இதை வந்து வேக வைக்கணும். அப்பதான் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இறுகி அந்த சிக்கன்ல அந்த ஃபிளேவர் உடனே இறங்கும். ஸோ அது இது வந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஃபுல்லா, அதாவது 75% ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதுலயே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை அரிஞ்சு போட்டுருங்க. ஸோ கொத்தமல்லி இலைக்கு வந்து ஒரு தனி ஃபிளேவர் இருக்கும் இல்லையா, அது அதுல இறக்கும் போது 2ஓட காம்பினேஷனும் அடிச்சுக்கவே முடியாதுங்க. நல்லா இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். இது கூட ஒரு சாம்பார் சாதம் இல்ல ரசம் சாதம் வச்சு வீட்டுல கொடுத்து பாருங்க. ஆஹா அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கும் சொல்லுங்க. மறக்காம உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.